ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஏஐ மாடலை பற்றி பார்க்க போகிறோம். மாடல்னா என்னன்னா ஒரு ஐடியா ஒரு கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிவில் இன்ஜினியர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவர் கிளைண்ட் கிட்ட ஒரு வீடோட ஒரு ப்ரோட்டோடைப்பை காமிப்பார். அதாவது கட்டின பிறகு இந்த மாதிரி தான் வீடு வரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஏஐ மாடல் என்னன்னா ஏஎன்எம்எல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறது. அந்த மாடல் என்ன பண்ணோம்னா ப்ரெடிக்ஷன் பண்ணும் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்குற டேட்டாவை பொறுத்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற மாடல்ஸ் என்னென்னனா ChatGPT, மிஸ்ட்ரல், லாமா இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஏஐ மாடல். ஸோ ChatGPT தான் இந்த எல்லா மாடல்ஸோட கொஞ்சம் ஹையர் ப்ரியாரிட்டி. பிகாஸ் ரீசன் என்னென்னா ChatGPTயோட அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரீசன் ஏன் அக்யூரசி அதிகம்னா, ஏன்னா அது ஈஸியாக ஹியூமன்ஸோட லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது ஹியூமன்ஸோட கமெண்ட்ஸ், ஹியூமன்ஸோட கொஷின் அண்ட் ஈவன் நம்ம ஏதாச்சும் ஜோக் பண்ணால் கூட அது ரிப்ளை பண்ணும். ஸோ இந்த ChatGPT இப்படி டாமினேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸால ட்ரெயின் ஆகப்பட்டிருக்கு. டேட்டா செட்ஸ்னா நம்ம ஃபீட் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டேட்டா செட்ஸ் பொறுத்தவரைக்கும் அது எந்த டேட்டா ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். CSV ஃபைலா இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கலாம், ஆடியோ ஃபைலா இருக்கலாம், வீடியோ ஃபைலா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் குடுக்கறதுனால, முக்கியமா ரியல் டைம் டேட்டா செட்ஸ் குடுக்கறதுனால, ChatGPT பிரியாரிட்டி அதிகமா இருக்கு மத்த மாடல்ஸ விட. இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ புடிச்சிருந்தா ஐடி எக்ஸ்பர்ட் ட்ரைனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.